ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் சொன்னோன்னா கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் டீமை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இப்போ ஆஸ்திரேலியன் சீரிஸ் வேறு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியன் சீரிஸ் முடிஞ்ச பிறகு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணால் மட்டும்தான் அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்ச் அண்ட் அடுத்த மேட்ச் ரெண்டையும் வின் பண்ணணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக மற்ற மேட்சஸும் பார்க்கணும். ஸோ யார் யார் உள்ளே போவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தெரிய வரும். ஸோ இதை பொறுத்து தான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து ஒயிட் பாலாக இருக்கட்டும் அண்ட் டெஸ்ட் டீமாக இருக்கட்டும். ஸோ நான் யாரை பற்றி பேசுகிறேன் கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா இருக்கட்டும், விராட் கோலி இருக்கட்டும் அண்ட் ஜடேஜா இருக்கட்டும். ஸோ இந்த 3 பிளேயருக்குமே இந்தியன் கிரிக்கெட் டீமில் அடுத்தடுத்து இன்னும் எத்தனை மேட்சுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து இப்போது பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்றதான் உண்மை. ஸோ அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் வந்து ரோஹித் சர்மா இந்த சீரிஸோட கேப்டன் சேர்ந்து ரிசைன் பண்ணிவிடும். ஸோ இனிமேட்டு அவர் கேப்டன் லாய்க்கலன்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதே இப்போ என்ன பேசுனா இந்த சீரிஸோட அவர் ரிட்டையர் ஆனது நல்லதுப்பான்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை மட்டும் இல்லை, விராட் கோலி சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து 2 நாளாக கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், விராட் கோலியை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ உண்மையில் விராட் கோலி அந்த அக்ரெசிவாக இருக்கார், எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் திரும்ப வந்து அவர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தேவையில்லாம மாட்டிக்கிறாரு. ஸோ குறிப்பாக வந்து லாஸ்ட் இயர் நம்ம சிஎஸ்கே எதிரான மேட்ச்சில் வந்து தோனி எவ்வளோ லெஜெண்டு, 2வது தோனி தான் வந்து விராட் கோலிக்கு வாய்ப்பு கொடுத்து இந்தியன் டீமில் நிலைக்க வச்சாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் வந்து அவர் மேட்ச்னு வரும்போது தன்னை மறந்துடார், ரொம்ப அக்ரெசிவாக வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் அவ்வளோ கான்ட்ரவர்சியில் அவர் ஃபேஸ் பண்ணார். இருந்தாலும் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த மேட்ச்சில் அதுலேயும் குறிப்பாக வந்து கொன்ஸ்டாஸ் கிட்ட அவர் பிஹேவ் பண்ண விதம் வந்து உண்மையிலே எல்லாராலும் வந்து முகம் சுளிக்கப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக சொல்லணும். இவ்வளோ ஒரு லெஜெண்டாக இருந்து என்ன செய்கிறது, அவருக்கு வந்து ஒரு இங்கீதம் கூட இல்லை. ஒரு புதுசாக வந்த பிளேயர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண கூட அவர் தெரிய மாட்டேங்குது. உண்மையில் ஒரு சச்சின் டெண்டுல்கர், பிரெயின் லாரெலாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஆப்போனன்ட் டீமில் வந்து பிளேயர்ஸாக இருந்தாலும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நல்லா ரன் ஸ்கோர் பண்ணாலோ இல்லை திறமையாக விளாண்டாங்கன்னா அதை பாராட்டுவாங்க. ஆனால் இவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அகென்ஸ்டாக ஏன் இப்போ பிஹேவ் பண்ணுறான்ற மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் சில பேர் வந்து அப்ரிஷியேட் வேறு பண்ணுறாங்க, பார்த்தியா எங்கள் தலையா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே பேசுகிறாங்களா. அது எந்த அளவுக்கு வந்து சில்லித்தனமாக இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே பார்த்தாலே தெரியும். குறிப்பாக அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். ஸோ இத்தனைக்கும் அவர் வந்து ஆரம்பத்தில் இன்டர்வியூ எடுக்கும்போது ஸ்டீவ் ஸ்மித்தா விராட் கோலின்னு கேட்டதுக்கு அவர் வந்து விராட் கோலின்னு தான் சொல்லியிருக்காராம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை போய் எப்படி இந்த அளவுக்கு வந்து இவர் நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து அதை பற்றி பேச வேண்டாம் தான் இருந்தேன். அப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் பற்றி பேசும்போது கண்டிப்பாக அது பேச வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக வந்து இப்போ ஆஸ்திரேலியன் டீம் வந்து அதுலேயும் குறிப்பாக வந்து நாதன் லைனாக இருக்கட்டும் அண்டு ஸ்காட் பொலாண்டாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து விளையாடி அந்த விதம் வந்து இப்போ வரைக்கும் அவங்க விக்கெட்ஸ் எடுக்க முடியலன்றத உண்மை. ஸோ அவங்க 2 பேரும் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து 300 தான் வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கும் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து 333 வந்துட்டாங்க. ஸோ இன்னும் வந்து கண்டிப்பாக டார்கெட் இருக்கும். ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் வந்து ஓப்பனிங்கில் ஒரு 2 to 3 ஓவர்ஸில் வந்து விக்கெட்ஸ் விழுந்தால் கூட அவங்களோட இந்த பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ இதற்கடுத்தபடியாக நம்மளோட கிங் கோலி வந்து என்ன பண்ண போகிறாருன்னு இப்போ எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டோட்டலாக வந்து இவங்க வெற்றிகரமாக சேஸ் பண்ணி வின் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான கனவாக இன்னும் ஒரு கொஞ்சம் 2 நாளைக்கு இருக்கும். ஸோ அடுத்த மேட்சும் கண்டிப்பாக முக்கியமான விஷயம் தான். ஸோ அடுத்த மேட்ச்சில் கோட்டை விட்டாலும் கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். இப்போ நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸே ரோஹித் சர்மா வின் பண்ணி கொடுத்தாருனா, அதாவது நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தகுதி பெற்றுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சியில் அந்த மேட்ச்சுக்கு கண்டிப்பாக இந்தியன் கிரிக்கெட் டீம் போகும். ரோஹித் சர்மா விளையாடுவார், அவர் தான் கேப்டனாக இருப்பாருன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சீரியஸோடவே ஒரு பெரிய ஃபேர்வெல் வச்சு குறிப்பாக அந்த 3 பேருக்கு மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர்னா அந்த புஜராவாக இருக்கட்டும், ரஹானாவாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு பெரிய ஃபேர்வெல் மாதிரி வந்து கொண்டாடிடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இதில் நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா வந்து இந்த சீரீஸோட ரிட்டையர்ட் ஆனால் நல்லாயிருக்குமா, இல்லை கேப்டன்சியை மட்டும் ரிசைன் பண்ண நல்லாயிருக்குமா? ஸோ இது எல்லாத்தோட நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து ஒயிட் பாலில் டெஸ்ட்டுன்னு இல்லைப்பா, ஒட்டுமொத்தமாகவே டோட்டலாகவே வந்து அவர் ரஷ்யன் மாதிரி ரிட்டையர்ட் ஆனால் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் எந்த கேட்டகரியில் ரோஹித் சர்மா வந்து விளாண்டா நல்லாயிருக்குமா, இல்லாட்டி டெஸ்ட்டில் மட்டும் ரிட்டையர்டாக நல்லாயிருக்குமா, இல்லை ஒட்டுமொத்தமாக ரிட்டையர்டாக நல்லாயிருக்குமான்னு சொல்லி உங்கள் கருத்துனும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரோஹித் சர்மாவுக்கு மட்டும் இல்லை, குறிப்பாக வந்து விராட் கோலி அண்ட் ஜடேஜா இவங்க 2 பேரும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. மொத்தமாக 3 லெஜண்ட் வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாங்கன்னு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ 2வது இன்னிங்ஸ் தான் வந்து 1 விக்கெட் மட்டும் எடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு கிளிக் ஆகலைன்றதோட ரன் ரேட் வந்து 3 கிட்ட தான் வச்சுருக்காரு. ஸோ ஆவரேஜாக அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். 2வது ஃபீல்டிங்லேயும் வந்து அவரால் முடிஞ்ச எஃபர்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் இடத்துக்கு
ஒரு அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும், இன்னும் 2-3 பேர் வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ குறிப்பாக வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் அதாவது டெஸ்ட் டீமுக்கு வந்த பிறகு வரும்போது நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன தான் ஒரு யங்ஸ்டாராக இருக்கட்டும் ஐபிஎல்ல ஜெயிச்சிருக்கலாம், அதுக்காக அவங்க வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் அதுவும் டெஸ்ட் டீமில் எப்படி கொண்டு போகலாம், அதுவும் வந்து ஆஸ்திரேலியா மாதிரி சீரீஸில் அவங்களுக்கு எதிராக விளையாட வைக்கலாமான்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங் நம்மளும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாத்தையுமே வந்து அவர் தவிடுபடி ஆக்கிட்டா இருந்தால் உண்மையிலே வந்து ஒரு கிரிக்கெட்டர்னா எந்த பால் போட்டால் நான் ஆடுவேன்ற மாதிரி அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் செலக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ யங்ஸ்டார்ஸ் நிறைய பேர் நம்மளை வாய்ப்பு கொடுக்குன்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 3 பெருந்தலைங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், இதில் வந்து உங்களோட சாய்ஸ் என்னமோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் விட நாளைக்கு நடக்கக்கூடிய நம்ம அந்த ஆஸ்திரேலியன் டெஸ்ட் சீரீஸில் விராட் கோலி ஒரு செஞ்சுரி போட்டு வின் பண்ணி கொடுத்தாருனா கண்டிப்பாக வந்து அவர் பண்ண ஆட்டிடியூடுக்கு பேட்டால் பதிலடி கொடுத்துட்டாருன்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து இப்போவே ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டில் அங்கே இருக்கிற பத்திரிகையில் ரொம்ப கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் உண்மை. ஸோ இதன் மூலிமா வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான கிரிக்கெட்டர்னு சொல்லிட்டு விராட் கோலி நம்ம எவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தோமோ அதே அளவுக்கு வந்து ஆட்டிடியூட் காட்டுற ஒரு பிளேயராக வந்து இப்போ மாறிக்கிட்டு இருக்காருன்னு தான் உண்மை. ஸோ அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி தவறு நடக்காமல் அவர் பார்த்து போகிறான், இனிமேட்டு அவர் விளாண்டா பார்க்கலான்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அவர் எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரில. இதெல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர் பண்ணது தப்புன்னு தான் கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தப்பு பண்ணால் தப்பு தான், அதை நம்ம வேறு எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாதுன்றத உண்மை. ஸோ இதெல்லாம் தாண்டி நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது, ரெண்டாவது ஸோ இதை வின் பண்ண மட்டும் நமக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வேறு ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்குவாடில் வந்து உத்தேசமாக கண்டிப்பாக எப்படி பார்த்தாலுமே ரோஹித் சர்மா விராட் கோலி இருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜடேஜாவுக்கு பதிலாக வந்து அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக உள்ளே இருப்பான்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ பேக்கப்பாக வேணால் ஜடேஜா இருக்கலாம், ஆனால் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக வந்து அக்ஷர் பட்டேல் தான் இருப்பாங்க அப்படி தான் எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றின உங்கள் ஒப்பீனியனோ கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்ச பிறகு தான் அதுக்கடுத்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீமில் யார் இருந்தால் நல்லாயிருக்கும், யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும் நினைக்கணும், அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தபடி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக கொடுக்குறது நான் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ தர முடிச்சு மீண்டும் அடுத்த சந்தையில் அது ஒரு சண்முகம்.